எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, புதினா பெப்பர் சிக்கன் செய்ய போகிறோம். அது சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். அதாவது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. வெறும் சிம்பிளான மெத்தடில் தான் இருக்கும். சூப்பராக ஆனால் டேஸ்ட்டு. மறக்காமல் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்க வீடியோக்களை போயிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி, புதினா, கொஞ்சோண்டு இஞ்சி கழுவி, பூண்டு, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், சீரகம், மிளகு, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டை மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி விட்டு இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சானே இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்து இன்னொரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அவ்வளோதான். அப்படி உப்பு போட்ட மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் இருக்கட்டும். வச்சாச்சு. அரைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானே சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு லைட்டாக பொரியட்டும். சோம்பு பொரிச்சு கொஞ்சம் சிக்கன் போட்டுக்கலாம். ஓகே, அரை கிலோ சிக்கன் போட்டுட்டோம். சிக்கனை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். எண்ணெயிலே வணக்கிக்கோங்க. இது எண்ணெயிலே வணங்கட்டும் கொஞ்சம் நேரம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு இருக்குது. இது வந்து கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வணங்கட்டும். எண்ணெயிலே வணங்கட்டும். ஒரு 6 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். சிக்கன்லேருந்து தண்ணி வரும். அதனால் தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். 6 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு வந்துருச்சு. அரை வேக்காடு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி பார்த்திங்களா, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி அதை எடுத்து ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் ஊற்றியாச்சு. இது நல்லா இதாகட்டும், சுண்டட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து பார்ப்போம். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு சுண்டிடுச்சுன்னு நல்லா கிண்டிக்கலாம். சிக்கன் நல்லா கிண்டி விடுங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகட்டும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கும்போது வெந்துருச்சு. கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சிக்கன் மசாலா போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா இப்படி வந்துச்சு பார்த்தீங்கன்னா, திக்காக கிரேவி மாதிரி வந்துச்சு. இல்லை இன்னும் சுண்டணும். டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சிக்கன் மசாலா போட்டு கிண்டி விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி பார்ப்போம். பாருங்க, அவ்வளோதான். ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இந்த அளவுக்கு வரணும். இன்னும் கூட கொஞ்சம் சிக்கன் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. நீங்கள் பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா, நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தோடனே நல்லா கிண்டி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள்,
அவ்வளோதான். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க. சூப்பராக சமைச்சாச்சு. புதினா பெப்பர் சிக்கன் செஞ்சாச்சு. சூப்பராக இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன சமைக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோ உடனே வரும். சிம்பிளான மெத்தடில் தான் இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. டாட்டா, பை பை. அடுத்த வீடியோ சந்திப்போம்.